என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். மின்வெட்டு ஓட்டு போட்ட மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. அதுல ஒரு செய்தியாளர் போய் கேட்கிறாரு ஒரு அக்காட்ட, ஏமா உங்க எம்எல்ஏ போய் கேட்க வேண்டியதானே? எங்க எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வெரி குட். 6 மாத காலம் அவகாசம் தருகிறோம் என்று நம்முடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? 6 மாத காலம் உங்களுடைய நிர்வாகம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாசம். டேய், நீ உன் துறை என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 6 மாசம் கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு அநியாயம்? அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. நாங்க ஆட்சிக்கு வந்தா தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு ஒருத்தர் சொன்னார். இப்ப தாவேகா காரன்ட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில தமிழ்நாடு வந்துருக்கு. இதுதான் மாற்றம். நாம எதிரிகளால் தோற்கடிக்கப்படவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தி வீழ்த்தப்பட்டோம். சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால் இன்றைக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக இருந்திருப்பார். கூட இருந்து குளிபறித்து துரோகம் செய்தார். அந்த துரோகத்தின் விலையை நாம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். தேர்தல் பரப்புரையில திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில் எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? 2500 ரூபாய் தருவேனாரு. தந்தாரு. 6 சிலிண்டர், அரை சிலிண்டராவது வந்துச்சா வீட்டுக்கு? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் பங்கேற்கும் முதல் பொதுக்கூட்டம். நிறைய கோபம் இந்த சமூகத்தின் மீது, இந்த மக்களின் மீது, குறிப்பாக சகோதரிகளின் மீது, தாய்மார்களின் மீது, தமிழ்நாட்டை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற கோபம். அந்த கோபத்தோட ஆற்றாமையோட தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். இங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள், சகோதரர்கள் பல பேர் வந்திருக்கிறீங்க. பக்கத்து வீட்டில் அக்கா கூப்பிட்டா, ஐயா கூப்பிட்டாரு, சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கவங்கலாம் கூட இருப்பீங்க. என் மகன் சொன்னா, என் மக சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாரும் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறுதான். வரேன், அது உள்ள வரேன். நம்ம எவ்வளவு பெரிய தப்ப பண்ணியிருக்கிறோம் தமிழ் சமூகம் அப்படிங்கிறது தெரியணும். அதற்கு முன்பாக இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்று சொன்ன தாயுமானவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? இன்றைக்கு சிங்கப்பெண் படை என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களை காவல்துறையில் பணியமர்த்தி அழகு பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த மொழியாம் நம் தாய்மொழி தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்த தமிழ்நாட்டின் ஒப்பற்ற தமிழின தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞரினுடைய பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? கிராமங்கள் எல்லாம் பேருந்து வசதிகள் இன்றி தவித்த போது தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் அரசு போக்குவரத்து கழகத்தை உண்டாக்கி அனைவருக்கும் பேருந்து வசதியை செய்து தந்து அழகு பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? வேளாண் பெருமக்களின் வாழ்வு சிறப்பதற்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்த வேளாண் பெருங்குடி மக்களின் நண்பன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? குமரி முனையிலே வள்ளுவனுக்கு வானுயர சிலை எழுப்பி திருக்குறளை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒப்பற்ற தமிழ் அறிஞருக்கு பிறந்த நாள். இந்த பகுதியில் இதை சொல்லியே ஆக வேண்டும். யாருக்கு பிறந்த நாள்? இஸ்லாமியர்களுக்கு 3 விழுக்காடு உள் இட ஒதுக்கீட்டை தந்து இஸ்லாமியர்களில் எண்ணற்றோரை பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் மாற்றி அழகு பார்த்த சிறுபான்மை சமூகத்தின் தோழன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்? 16 விழுக்காடாக இருந்த இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்தினருக்கு அதை 18 விழுக்காடாக உயர்த்தியதால் அடித்தட்டு மக்கள், பட்டியல் சமூக மக்கள் எண்ணற்றோர் மருத்துவர்களாக, நீதிபதிகளாக, பேராசிரியர்களாக அரசு பதவியில் அமருவதற்கு காரணமாக வித்திட்ட முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு சென்னை முழுவதும் சுத்தி பார்க்குறீங்க. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள். கைரிக்ஷாவை ஒழித்து ஆட்டோ ரிக்ஷாக்களை தந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள். ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்த கலைஞரின் பிறந்த நாள். செய்த சாதனைகள் எத்தனை? 1 2? சத்துணவை சத்தான உணவாக மாற்றுவதற்காக முட்டையை தந்தார். கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். அந்த ஒற்றை முட்டை தான் இன்றைக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கிறது. அந்த தொலைநோக்கு சிற்பி டைடல் பார்க் கொண்டு வந்து இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஒரு கணினி பொறியாளரை உருவாக்கி தந்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாள்.
இன்னைக்கு விடிய விடிய பேசலாம் கலைஞரின் சாதனைகளை. நீங்கள் அமர்ந்து கேட்பதற்கு தயாராக இருந்தால் ஒரு இரவு முழுவதும் நான் கலைஞரின் சாதனைகளை பற்றி மட்டும் பேசுவதற்கு தயார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எங்க வந்து நிக்குது? மின்வெட்டு போராட்டம். ஓட்டு போட்ட மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. அதுல ஒரு செய்தியாளர் போய் கேட்கிறாரு ஒரு அக்காட்ட, ஏமா உங்க எம்எல்ஏட்ட போய் கேட்க வேண்டியதானே? எங்க எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. வெரி குட். தாய்மார்கள்லாம் கூர்ந்து கேட்கணும். எவ்வளவு சிறப்பான சம்பவத்தை நீங்கெல்லாம் பண்ணிருக்கிறீங்க தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள்? இங்க இருக்கிறவங்க இல்ல, இந்த காணொலியின் வாயிலாக பார்க்க போற தாய்மார்களுக்கு சொல்றேன். ஓட்டு போட்டவனுக்கு தன்னோட எம்எல்ஏ யாருன்னு தெரியல, ரைட்டா? ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில போய் நன்றி சொல்றாரு. எனக்கு வாக்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. அங்க இருக்கிறவன் சொல்றான், ஏ இது உன் தொகுதியே கிடையாடா, நீ பக்கத்து தொகுதிடாங்கடா. அப்படியா அப்படின்ட்டு அவர் போறாரு. எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எதுன்னே தெரியல. இது எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய நகைச்சுவை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அமைச்சர் அவர் பேட்டி கொடுக்கிறாரு. எல்லாம் ரீல்ஸ் போட்டே பழக்கப்பட்ட அமைச்சர்கள் இல்ல, ரீல்ஸ் போட்டவங்க எல்லாரும் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறை என்பது உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. அப்போ ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர் பேட்டி இப்படிதான் கொடுக்கிறாரு. எல்லாம் இந்த மாதிரி கேமரா இருக்குது, பத்திரிகைக்காரங்க இருக்கிறாங்க, செல்போன்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சுற்றுலாத்துறை அமைச்சராக என்னை நியமித்திருக்கிறார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாகவே தெரியும்னு பேசிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பத்திரிகைக்காரர் முன்னாடி இருந்து, சார் நீங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் இல்லை சார், நீங்க சுற்றுச்சூழல் துறை அமைச்சருங்கிறாரு. அப்படியா? சரி, ரெண்டு வேற வேறையா? சரி, கட் கட் கட். நம்ம ஒன் மோர் டேக், முதலேருந்து போலாம். ஓகே, எல்லாரும் ரெடியா? அனைவருக்கும் வணக்கம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார். நாடு நாசமா போக, தீய வைக்க. அதாவது 6 மாத காலம் அவகாசம் தருகிறோம் என்று நம்முடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? 6 மாத காலம் உங்களுடைய நிர்வாகம் என்ன என்று கற்றுக்கொள்வதற்கு 6 மாசம். டேய், நீ உன் துறை என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி 6 மாசம் கொடுக்க முடியும்? இது எந்த ஒரு அநியாயம்? அப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு மிக கேவலமான, ஒரு இழிவான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் நடத்திய எல்லா கூட்டத்திலையும் நான் ஒருத்தன் தான் ஒரு கேள்வியை கேட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. எல்லா கூட்டத்திலையும் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தேர்தலுக்கு முன்பாக நடத்தின கூட்டத்தில் இங்கே வந்தவங்க யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அப்போ கேட்பேன், இப்போ ஒரு குரூப் வந்திருக்குது மாற்றம்னு. ஒரு மாற்றம் காலையில் எழுந்தோன்னு என்ன குடிப்பீங்க? டீயா காப்பியான்னு கேட்பேன். இங்கே பல பேர் டீ அல்லது காப்பியும்பீங்க. நான் அப்போ சொன்னேன், ஒரு மாற்றத்துக்கு காலையில் எழுந்து பால் டாயில் குடிப்பீங்களான்னு கேட்டேன். முடியாதுன்னு நீங்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு பால் டாயில் குடிச்சிருச்சு. பால் டாயில் குடித்ததனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு ICU வார்டில் அட்மிட் ஆகி இழுத்துட்டு இருக்குது. அதான் உண்மை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தங்களுடைய எம்எல்ஏ யார் என்று தெரியவில்லை. வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கு தன்னுடைய தொகுதி எது என்று தெரியவில்லை. அமைச்சருக்கு தன்னுடைய துறை என்று எதுவுமே தெரியவில்லை. இது எதை பத்தியுமே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு இது எதுவுமே தெரியல. அவரை இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு இட்டுக்குன்னு போற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறான். காலையில 9 மணிக்கு இட்டுட்டு தலைமைச்சத்தில் விட்டுறான். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொடுத்துருக்கிறான். கரெக்டாக 1 மணிக்கு அந்த ஸ்கூல் குழந்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. சாயங்காலம் 4 மணிக்கு ட்ரென்னு பெல் அடிக்கிறாங்க. ஸ்கூல் குழந்தை ஏறி வீட்டுக்கு போன மாதிரி போயிடுறாரு. என்ன சாதனை எனக்கு புரியல. நீங்க என்ன எதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? பெண்களின் பாதுகாப்பு என்று சொல்லி கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தினார் இந்த நடிகர். இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு வந்த செய்தி சேலத்தில் ஒருத்தன் இதுவரைக்கும் மாட்டினது 50, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல, 50 பெண்களின் ஆபாச வீடியோக்களை எடுத்து அந்த பெண்களை மிரட்டி பாலியல் தொழிலுக்கு அனுப்பியிருக்கான். யாரான்னு பார்த்தா தாவேக்காரன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒருத்தன், அந்த சகோதரி கதறாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 பேர் கூட்டு போறான். 2 பேரும் தாவேக்கா நிர்வாகி. குளிர்பானத்தில் மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். அந்த பெண்மணி காலையில எழுந்து பார்த்து கத்தி கதறுகிறார். சொல்றாரு, அந்த பெண்மணி சொல்றாங்க, இருங்கடா உங்களை எல்லாத்தையும் நான் சரவணன் பிடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த சரவணன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆள் தான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ. அவர் தாவேக்கா எம்எல்ஏ. இந்த சகோதரி இருறா எங்க அண்ணன்ட்ட சொல்றான்டா அப்படின்னு அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான். கூட்டு வர சொன்னதே அவன் தான். எல்லாம் வீடியோவா இருக்குது. அதை விட ஒருபடி மேலே போய் சொல்லியிருக்கிறான். அந்த சகோதரி சொல்றாங்க, வேணும்னா போய் விஜய்ட்டே சொல்லு. அண்ணன் எனக்கு முன்னாடி கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்குறேன்.
வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எங்க போச்சு பெண்கள் பாதுகாப்பு? எங்க போச்சு? உங்க கட்சிக்கார் நேத்து ஆலந்தூர்ல அவன் பகுதி செயலாளர், பேரு கழுதப்புலியா இல்ல வேம்புலி, வேம்புலியா, எனக்கு கழுதப்புலின்னு ஞாபகத்தில் இருக்கு, வேம்புலி. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவனை இழந்த சகோதரி, அவங்க சுயமா உழைத்து வாழணும்னு ஒரு தனியார் இதுல ஜிம்மு மாதிரி ஒன்று அதில் வேலை பார்க்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஆபாச படங்களை அனுப்பி, அவங்க யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த சகோதரி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரும் வந்து அவன் அரெஸ்ட். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ தாவேகா காரன்ட்டு இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு வந்துருக்கு. இதுதான் மாற்றம். மாற்றம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. தாவேகா காரன்ட்ட இருந்து இப்ப பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளுக்கு வந்திருக்கிறது. நாம சண்டை போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது நான் ஒன்று சொல்றேன், சில விஷயத்தை உடச்சி பேசிடலாம். ஏன்னா நான் பத்திரிகைக்காரன், இன்னும் கரவேட்டி கட்டலை, அண்ணன்களுக்கெல்லாம் கூட சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நான் உடச்சி தொண்டர்களின் மனதில் இருப்பதை பேசியே ஆகணும். நாம எதிரிகளால் தோற்கடிக்கப்படவில்லை, துரோகிகளால் முதுகில் குத்தி வீழ்த்தப்பட்டோம். சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால், புரிஞ்சவும் புரிஞ்சுக்க, சிலரை அப்பொழுதே கை கழுவி இருந்தால் இன்றைக்கு மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக நிச்சயமாக இருந்திருப்பார். கூட இருந்து குழிபறித்து துரோகம் செய்தார்கள். அந்த துரோகத்தின் விலையை நாம் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து சென்றார்? ஒற்றை நோக்கம், ஒரே நோக்கம், பாசிச பாஜகவிற்கு எந்த வகையிலும் இடம் அளித்து விடக்கூடாது என்பதில் முத்தமிழறிஞர் கலைஞரின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உறுதியாக நின்றார். மத சிறுபான்மை மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அந்த ஒற்றை நோக்கத்திற்காக இவர்கள் அத்துணை பேரையும் சகித்துக் கொண்டு அவர் கூட்டணியில் வைத்திருந்தார். ரிசல்ட் வந்து அடுத்த நிமிஷம் எல்லாரும் போயிட்டாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டான். அப்புறம் என்ன? இன்னைக்கு நான் பெரிதும் மதித்த ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, தாவேகா ஆட்சி எப்படி இருக்கிறது? ஒரு 5 அடி முன்னாடி வந்துட்டாரு. சிறப்பாக இருக்கிறது. நம்ம கூட்டணியில் இருந்தவர் இப்பவும் இருக்கிறதா சொல்றாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க. 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வந்திருக்கிறது. ஐயா சொல்றாரு தாவேகா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ்நாடு பின்தங்கிய மாநிலமாக போய்விட்டது, தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக போய்விட்டதுன்னு சொன்னீங்க. டெல்லியில் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்க பேசினது எனக்கு முன்பாக பேசி அண்ணன் எடுத்து காட்டினார். என்ன சொல்றீங்க? டெல்லியில் போய் சொல்றாரு. நல்ல தாய்மார்கள்லாம், அறிவார்ந்த தாய்மார்கள், கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. பகிரங்கமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தமிழ்நாடு மக்களிடம் மன்னிப்பு கேட்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் மக்களை ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறீர்கள். நீங்க தேர்தலுக்கு முன்பாக என்ன சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சியை அடையாத மாநிலம் என்பது போன்ற ஒரு கட்டுக்கதையை சொன்னீங்க. டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் இன்றைய முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடு இந்தியாவின் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் 2வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், வெட்கமே இல்லாம இதை சொல்றீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. உங்களுடைய இந்த 1 மாச ஆட்சியில தான் அது 2வது இடத்துக்கு வந்துச்சா? எப்ப வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சராக பதவியேற்ற போது, ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற போது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07 கொரோனா கோர தாண்டவம் ஆடிச்சு. 5 ஆண்டுகள் அயராது உழைத்து 11.19 விழுக்காடாக உயர்த்தி இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தியவர் திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்க போய் வெக்கமே இல்லாம அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்போ கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில், ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை பயணம் கொடுத்தாரு. சரியா? உங்களுக்கு பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. நமக்கு மறதி ஜாஸ்தி, நான் திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாரு. கணக்கெடுத்து தகுதியுடையவர்களுக்கு 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தார். தேர்தல் பரப்புரையில திருவாளர் விஜய் அவர்கள் ஒரு வாதம் வைத்தார். என்ன வாதம் வைத்தார்? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பேருந்துகளில், எல்லா பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னார். யாராவது போயிருக்கிறீங்க? 2,500 ரூபாய் தருவேன்னாரு. தந்தாரு. 6 சிலிண்டர், அரை சிலிண்டராவது வந்துச்சா வீட்டுக்கு? ஸ்டாலின் அவர்கள் தான் இன்றும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
ஏன்னா அந்த 1000 ரூபாய் தான்டா நீ இப்பவும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மகளிர் உரிமை தொகையாக ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் தான் இப்பவும் போகுது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். மகளிர் விடியல் பயணம் தான் இப்பவும் இருக்குது. ஸ்டாலின் தான் இப்பொழுது முதலமைச்சர். ஸ்டாலின் கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் உங்களால் என்ன செய்யவே முடியாது, அகற்ற முடியாது, அப்புறப்படுத்த முடியாது. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, இருமொழி கொள்கை இருக்கும் வரை, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை, யார் ஆண்டாலும் இந்த அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆள்கிறான் என்று பொருள் என்று சொன்னாரே, அதே போல நான் சொல்லுகிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இருக்கும் வரை ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். இது ஒரு கொஞ்சம் இடைக்காலம். சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று சிலர் துள்ளி குதிக்கிறார்கள். அற்ப பதறுகளே, சூரியன் மறைந்தால் இருள் சூழும். இன்றைக்கு தமிழ்நாட்டை இருள் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் இயற்கையின் நியதி என்ன தெரியுமா? மறைந்த சூரியன் நிச்சயம் மீண்டும் உதிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும். மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கும், அப்பொழுது ஒளி பிறக்கும், நிச்சயமா பிறக்கும். அது ரொம்ப நாள் இல்லை. நான் நேற்று கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் அதை பேசினேன். எங்க கூட வந்த உடனே பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டி பேசினார். ஏதோ ஒரு பெரும் தோல்வி போல சித்தரிக்கிறார்கள். அப்படிலாம் கூட்டணியாக நமக்கும் வெற்றி பெற்றவருக்கும் உள்ளான வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 16 லட்சம் ஓட்டு. நாம மட்டும் தனித்து பெற்ற வாக்குகளுக்கும் இந்த திரைப்பட நடிகர் பெற்ற வாக்குகளுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் ஓட்டு. ஆனா அவர் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டார். நாம் 164 தொகுதிகளில் போட்டியிட்டு இதை பெற்றிருக்கிறோம். 70 தொகுதி குறைவாக போட்டியிட்டு நாம் இந்த வாக்கை வாங்கியிருக்கோம். ஒருவேளை இந்த துரோகிகளுக்கு இடமளிக்காமல் 234 தொகுதிகளிலும் உதயசூரியன் நின்றிருக்கும் என்று சொன்னால் மீண்டும் திமுக ஆட்சி நிச்சயம் வந்திருக்கும். உண்மை. கூட்டணி, திமுக கூட்டணி உடைந்து விட்டது. திமுக கூட்டணி இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். இங்க மேடையில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா யாரு? மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர். நீங்க இல்ல அப்படின்னு வேணா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. கொள்கை அடிப்படையில் இன்னமும் உதய சூரியனோடு திமுகவோடு இருக்கக்கூடிய தோழமை இயக்கங்கள், நட்பு சக்திகள், கூட்டணி கட்சிகள், அவர்களுக்கு நான் இதயத்தின் அடியாளத்திலிருந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவா நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறேன். இது இந்த இத்தனை கேமரா அங்கே இருக்குது, இந்த கேமரா மூலம் பார்க்கக்கூடிய பெருமக்களுக்கு இந்த மேடையெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறத காதில் வாங்கிக்கோங்க. பேரறிஞர் அண்ணா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். வாடி வதங்கினார். புற்றுநோய்க்கு மத்தியிலும் இந்த நாட்டு மக்களுக்காக பேசி பேசி கத்தி கத்தியே செத்து போனார். அவர் முதலமைச்சர் ஆனார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஆண்டு கணக்கில் சிறை வாசத்தை அனுபவித்தவர்கள் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும். எழுதி எழுதி தீர்த்தார் தமிழுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர். சிறைவாசத்தை அனுபவித்தவர். தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடங்களே கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆனார். உழைப்பு 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 என்றால் ஸ்டாலின் 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 என்று பொருள் என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ஸ்டாலின் உழைத்து 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 முதலமைச்சர் ஆனார். ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறார். பெண்கள்கிட்ட ஓட்டு போட்ட பெண்கள்ட்ட எல்லாம் நான் கேட்டேன், அப்படி என்னங்க ஹெவியா உங்களுக்கு அவரை ஈர்த்துச்சுன்னு. நல்ல டான்ஸ் ஆடுறார் சார். தீய வைக்க இது ஒரு தகுதியா? நல்லா டான்ஸ் ஆடுறாருன்னா அடுத்த முதலமைச்சரா பிரபுதேவாவை ஆக்குவீங்களா? இப்ப ராகவா லாரன்ஸ் வேற வர்றாரு. அவர் இவரை விட நல்ல டான்ஸ் ஆடுவாரு. எனக்கு புரியல. நல்லா டான்ஸ் ஆடுறது ஒரு தகுதியா? அறிவார்ந்த தமிழ் சமூகமா இது? இப்ப நாளைக்கு என்ன தெரியுமா? சேகர் பாபு அண்ணன் மாதிரி, ஏவா வேலு அண்ணன் மாதிரி, பேராசிரியர் ஜவாஹிர்லா மாதிரி தெரு தெருவா இறங்கி போராட வேண்டாம். மக்களோட நிக்கவே வேண்டாம். யாராவது முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான்னு வைங்க, அவனை கொஞ்சம் வெயில் படாம வளர்த்து, அவன் காலேஜ் கூட அனுப்ப வேண்டாம், 12th வரைக்கும் படிக்க வச்சு, அவனை எங்கேயா கராத்தே கிளாஸு, கொஞ்சம் ஸ்விம்மிங் கிளாஸு, கொஞ்சம் நடிப்பு கிளாஸு, நடன கிளாஸ் மட்டும் சேர்த்து விட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா நீங்களே முதலீடு போட்டு அவனை வச்சு ஒரு படம் எடுத்து, ஒரு 2 படம் ஓடலைனாலும் பரவாயில்ல, கூட 2 படம் எடுத்து அவனை ஹீரோ ஆக்கிட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் நல்லா ஹீரோவுக்கு ஹீரோவாக இருந்து உங்களுக்கு சம்பாதிச்சு தருவான். 30 வருஷம் கழிச்சு நாட்டையும் உங்ககிட்ட கொடுத்துருவான். என்னது இது? இது இது ஏது? நான் திருப்பி சொல்றேன், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். நீங்க என்ன தியாகம் செய்தீர்கள்? என்ன உழைத்தீர்கள்? இந்த மக்களின் பேரிடர் காலங்களில் நீங்க கூட நின்னீங்களா? கொரோனா பேரிடர் காலத்தில் தன் உயிரை துச்சமென மதித்து கொரோனா வார்த்துக்குள் சென்று பார்த்த இந்தியாவின் ஒரே ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீங்க அன்னைக்கு எங்க இருந்தீங்க? சென்னையில் பெருமழை வெள்ளம், வெள்ளக்காடாக மக்கள் இங்க வந்து அப்படி தத்தி என்ன சொல்றது, தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது வேட்டியை மடிச்சிட்டு களத்தில் நின்றவர் சேகர் பாபு. நீங்க எங்க இருந்தீங்க? பனையூர் பங்களாக்குள்ள இருந்தீங்க. எப்படி ஒரு அறிவற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிட்டதா அப்படிங்கிற ஆற்றாமையில நான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க இருக்குது சட்டக்கல்லூரி. இந்த சட்டக்கல்லூரிக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு திமுக தலித்துகளின் எதிரி என்பது போல சிலர் பேசுகிறார்கள்.
ஆசியாவிலேயே முதன்முறையாக சட்ட பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அந்த சட்ட பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்தார். அம்பேத்கர் பெயரில் ஒரு சட்ட பல்கலைக்கழகம். அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த திமுகவை ஒரு சிலர் தங்களின் சுய ஆதாயத்திற்காக தலித்துகளின் எதிரி என்பது போல பேசுகிறார்கள். இன்னைக்கு விழுப்புரத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலை வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. நானும் லென்ஸ் வச்சு தேடுறேன், அவங்கெல்லாம் யாராவது பேசுவாங்களான்னு. என்ன நடக்கு நாட்டில்? அதனால மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு விரைவில் வர இருக்கிறது. அது உள்ளாட்சி தேர்தல். நான் இப்பவே அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு தமிழ் சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளாட்சி தேர்தல். நீங்க வாக்குகளை உள்ளாட்சி தேர்தலில் திமுக அணிக்கு தரணும். அன்னைக்கு ஒரு அக்கா பேச்சு, அந்த ஒன்றை சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு வழி கொடுத்துட்றேன். நம்ம அக்காலாம் எவ்வளோ விவரமாக இருக்காங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க வீட்டெல்லாம் இடிச்சிட்டாங்க, அந்த அக்கா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாம் தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் வருதை பார்த்துருப்பீங்களே. அந்த அக்கா தெளிவாக பேசுது. அது திமுக காரங்கிட்ட போய் சொல்லியிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, ஏம்மா இப்போ எங்கள் ஆட்சி இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஓட்டும் போடலை, எம்எல்ஏவும் நாங்கள் இல்லை, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்க கிட்ட தானமா கேட்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா தெளிவாக சொல்லுது, ஓட்டு நாங்கள் அவருக்கு தான் போட்டோம், ஆனால் எங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் தான் வரணும். எப்படி நல்லா இருக்குல்ல? பிரச்சனைனா சேகர் பாபு வரணும், பிரச்சனைனா ஏவா வேலு வரணும், பிரச்சனைனா உதயநிதி ஸ்டாலின் வரணும், பிரச்சனைனா ஸ்டாலின் வரணும். ஓட்டு யாருக்கு போடுவேன்? அது அவருக்கு போடுவேன். ஏன்? ஒரு நல்லா கோட்டு போட்டு ஸ்டைலாக இருக்காரு, தாடி அழகாக இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. என்னடா நடக்குது நாட்டில்? அது அல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகம். உங்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்டு பாயாசத்துக்கு பதிலாக பாய்சனை கொடுத்தா குடிக்க மாட்டீங்க. பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்லுவீங்க, இது பாயாசம், இது பாய்சன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு எடுத்து சொல்லுவீங்க. அதையும் தாண்டி அந்த பிள்ளை கத்திச்சுன்னா 2 நறுக்குன்னு மண்டையில கொட்டியாவது சொல்லுவீங்க. தேர்தலிலும் அதை நீங்கள் செய்திருந்தால் இன்னைக்கு கதறு கதறு கதறுன்னு கதற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மின் வெட்டினால் இன்றைக்கு தமிழ்நாடே கதறி கொண்டிருக்கிறது. நிச்சயம் மீண்டும் உதய சூரியன் உதிக்கும், இருள் அகலும், புதிய ஒளி பிறக்கும் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழை என்றும் 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 நெஞ்சில் தாங்கி போற்றுவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.